இனிமே எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. ஏன்னா ஜனநாயகனுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அப்படிங்கிறது இப்போ நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்திலேருந்து கிடைச்ச உத்தரவு அந்த மாதிரி. தணிக்கை குழு படத்தை பார்த்துட்டு யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அதோட சென்சார் வாரிய தலைவர் கொடுக்கக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்திருக்காங்க. சென்சார் வாரிய தலைவர் போட்ட அந்த உத்தரவை இப்போ நீதிபதி ரத்து பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்தாலும் சென்சார் போர்டு வாரிய தலைவர் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்காரு. தீர்ப்பு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இதுக்கான மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அண்ணா வழக்கு 1 தீர்ப்பு 2 அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்போ ஜனநாயகனோட நிலைமை அந்த நிலைமையில தாங்க இருக்கு. வழக்கு 1 தீர்ப்பு 2 அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால எலெக்ஷன் வர்ற இந்த டைமில் கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தீய சக்திகள் கடுமையாக போராடுறாங்க. இந்த தீய சக்திகளுக்கு சென்சார் போர்டு வாரிய தலைவர் உறுதுணையாக இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதாங்க நடக்கும். கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. இனிமே எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. ஏன்னா ஜனநாயகனுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அப்படிங்கிறது இப்போ நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்திலேருந்து கிடைச்ச உத்தரவு அந்த மாதிரி. தணிக்கை குழு படத்தை பார்த்துட்டு யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அதோட சென்சார் வாரிய தலைவர் கொடுக்கக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்திருக்காங்க. சென்சார் வாரிய தலைவர் போட்ட அந்த உத்தரவை இப்போ நீதிபதி ரத்து பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்தாலும் சென்சார் போர்டு வாரிய தலைவர் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்காரு. தீர்ப்பு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இதுக்கான மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அண்ணா வழக்கு 1 தீர்ப்பு 2 அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்போ ஜனநாயகனோட நிலைமை அந்த நிலைமையில தாங்க இருக்கு. வழக்கு 1 தீர்ப்பு 2 அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால எலெக்ஷன் வர்ற இந்த டைமில் கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தீய சக்திகள் கடுமையாக போராடுறாங்க. இந்த தீய சக்திகளுக்கு சென்சார் போர்டு வாரிய தலைவர் உறுதுணையாக இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதாங்க நடக்கும். கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க.